அதிமுகவிலே புதிய பொறுப்பாளர்களை நியமித்த எடப்பாடி வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் அது இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய செய்யக்கூடிய தவறுகளால் தற்சமயம் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு உண்மையான விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இருக்கட்டும். பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அதிமுகவில் இருக்க நினைக்கக்கூடியவர்கள் யாருமே எங்களுக்கு தேவை கிடையாது. அவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் அது அதிமுகவிற்குத்தான் தோல்வியை ஏற்படுத்துமே தவிர மற்றவர்களுக்குத்தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும். ஆகையால் அவர்கள் மற்ற இயக்கத்திலே இருப்பதுதான் நல்லது என எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மகளிர் அணியாகட்டும், அதுக்கு அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக வளப்படுத்துவதற்கு மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நேற்று ஒரு செய்தியும் வெளியாகிறது. அண்மையில் அதிமுகவில் இணைந்த முன்னாள் பாமக நிர்வாகியான பொங்கலூர் மணிகண்டன் செய்தி தொடர்பாளராக நியமித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதேபோல் தேனியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி யானை ஜக்கையன் அமைப்பு செயலராகவும் தர்மபுரியைச் சேர்ந்த DK ராஜேந்திரன் கொள்கை பரப்பு துணை செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக பொறுப்புகளிலிருந்து பலரும் விலகி வரக்கூடிய நிலையிலே மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி நியமனம் தொடர்ந்து வருவது கவனிக்கத்தக்கதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அண்மையிலே அதிமுகவிலே அதுவும் பாமகவிலிருந்து விலகி அதிமுகவிலே இணைந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபருக்கு முக்கியமான செய்தி தொடர்பாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அதிமுகவிலே ஒவ்வொரு நபருக்குமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பொறுப்புகள் என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் வெற்றி வகை சூடியிருந்தால் ஜெயித்திருந்தால் அதிமுக ஒரு நபர் கூட அதிமுகவை விட்டு வெளியேறி இருக்க மாட்டார். எடப்பாடியே வெளியே போய் என துரத்தி விட்டாலும் அவர்கள் எந்த ஒரு நபரும் வெளியே போயிருக்க மாட்டார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று அதிமுக தோல்வியை தழுவிவிட்டது. அதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்ற கட்சியை தேடி போகிறார்கள். கேட்டால் அதற்கு ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியிலே இணைந்து விட்டார், இணைய போகிறார், திமுக தயவுடன் ஆட்சி அமைக்க போகிறார் என்று மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதாவது ஊழல் வழக்கு பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் மட்டும் திமுகவுடைய தயவு இருந்தாலும் ஓகே ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற நேரத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே அதிமுக மீண்டுமே எழுச்சி விட்டு மீண்டும் வருமா அல்லது அதிமுக இதோடு முடிந்து விடுமா? அதிமுகவிலே உண்மையான ஒரு துண்டன் இருக்கக்கூடிய கடைசி துண்டன் இருக்க வரைக்கும் அதிமுக இருந்து கொண்டுதான் இருக்கும். அதிமுகவை என்ன செய்தாலும் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கு சொன்னதுதான், நான் இல்லாவிட்டாலும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என அன்றைய தினம் சொல்லி வைத்து விட்டு போனார். அதே போலத்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.